அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 216. இன்று நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநகர் KVS மேல்நிலைப் பள்ளியினுடைய கணினி ஆசிரியர் திரு ஜே அசோக்குமார் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் அவள் இவள் உவள் என்ற நூலை தேர்ந்து வருகின்றிருக்கின்றார். இது ஒரு பெண்ணிய நூல் என்று பேராசிரியர் வினோத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பெரிய நாவல் ஒரு 4-5 நாவல்கள் வேண்டுமானால் நம்மளுடைய நூல் வாசிப்பு முற்றத்தில் பேசியிருப்போம் என்று எண்ணுகின்றேன். வெகு நாட்கள் கழித்து இன்று ஒரு பெண்ணிய நாவலாக இந்த பெண்ணிய படைப்பாக இந்த அவள் இவள் உவள் குறித்து பேசுவதற்கு ஆசிரியர் வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. ஐயா பள்ளி ஆசிரியர் என்ற அளவிலே நின்று விடாமல் பல்வேறு பணிகளை அவர் செய்திருக்கின்றார். சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய பயிற்சியாளராக 9 ஆண்டுகள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். விருதுநகரில் இருக்கக்கூடிய JCI அமைப்பில் 2010ஆம் ஆண்டு முதலாக 2019ஆம் ஆண்டு வரை பல்வேறு செயல்பாடுகளை நிகழ்த்தி இருக்கின்றார். 2010ஆம் ஆண்டு JCI-யினுடைய உறுப்பினராக சேர்ந்திருக்கின்றார். 2013ஆம் ஆண்டு அதனுடைய செயலாளர், 2014ஆம் ஆண்டு அதனுடைய மண்டல பயிற்சியாளர், 2017ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான இயக்குனர் என பல்வேறு பொறுப்புகளிலே விருதுநகர் JCI அமைப்பினுடைய அந்த அமைப்பிலே சிறந்த செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார். தொழில் முனைவோராகவும் பல தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடியவராகவும் அன்னார் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார். பல்வேறு பயிற்சிகளை, சுய முன்னேற்ற பயிற்சி, வணிகம் சார்ந்த பயிற்சி, வேலை வாய்ப்பு பயிற்சி முதலியவற்றை அளிக்கக்கூடிய ஒரு பெருமகனாராகவும் இருக்கின்றார். ஆசிரியர்களுக்கும் பல்வேறு திறன் சார்ந்த பயிற்சிகளை அளித்து வருகின்றார். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். சிறந்த ஆசிரியருக்கான விருதினை பல்வேறு நிறுவனங்கள் ஐயா அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றன. இதயம் G குரூப் ஆஃப் அந்த கம்பெனி நிறுவனம், இதயம் நிறுவனத்தினுடைய சிறந்த ஆசிரியருக்கான விருதினை 2020ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு KVS பள்ளி நிர்வாக அமைப்பு அவருக்கு சிறந்த ஆசிரியருக்கான விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பு சிறந்த ஆசிரியருக்கான விருதினை வழங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் அவருடைய செயல்பாடுகளே மிகப்பெரிய முக்கியமான அடையாளமாக இருக்கும். அதே போல கணினி ஆசிரியராக இருந்தால் கூட அவர் பயின்ற துறை என்னவோ வணிகவியல் துறை. முதுநிலை சார்ந்து வணிகவியலிலே பட்டம் பெற்றிருக்கின்றார். ஆனால் கணினி சார்ந்து பல்வேறு செயல்பாடுகளை நிகழ்த்தி இருக்கின்றார். சமூகம் சார்ந்து நிகழ்த்தி இருக்கின்றார். பல்வேறு தொழில் முனைவோரையும் ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்கக்கூடிய மென்திறன் பயிற்சிகளை, ஆளுமை சார்ந்த பயிற்சிகளை அளிக்கக்கூடிய வல்லமை சார்ந்தராக இருக்கக்கூடிய இன்றைய நூல் கருத்துரையாளர் திரு ஜே அசோக்குமார் ஆசிரியர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை வரவேற்று அமைக்கின்றது. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். முச்சந்து மன்றம் அமைப்பின் மூலமாக வெளிவந்துள்ள அவள் இவள் உவள் என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க விருதுநகர் KVS மேல்நிலைப் பள்ளியினுடைய கணினி ஆசிரியர் திரு ஜே அசோக்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி சார். நன்றி வினோத் சார். இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் வினோத் சார் தான். அவருக்கு அந்த நேரத்தில் நன்றிகள் அந்த வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அருள்மொழி அம்மாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. ஒரு பெரும் சபை, இந்த மாபெரும் சபைக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி, தமிழுக்கு நன்றி. இன்னைக்கு இந்த புத்தகமானது சார் சொன்னாங்க, சாருக்கு ஒரு குரூப் மூலமாக நான் அதை அனுப்பியிருந்தேன். சாருக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. சார் இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் சார் சொன்னேன். இந்த புக்கு அவள் இவள் உவள் அப்படின்னு சொல்றது, இது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா இது முதல்ல எதை பத்தினது அப்படிங்கிறது இதோட தலைப்புலேயே இருக்கு. இது யாரு எழுதுறாங்க அப்படின்னா ஒரு 4 ஆசிரியர்கள் இணைந்து எழுதுறாங்க. இந்த 4 ஆசிரியர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முச்சந்து மன்றம் அப்படின்னு ட்விட்டர்ல இப்ப இருக்கக்கூடிய Xல இந்த தளத்துல நம்மள மாதிரி ஒரு வாசிப்பு குரூப்பா சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 122 புத்தகங்களை அவங்க அலசி ஆராய்ஞ்சு பேசி அதை பத்தி விவாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த வாசக மெம்பர்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 பேர் இணைந்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க ஐயா. இதுல கிட்டத்தட்ட 16 கதைகள் இருக்கு.
16 கதைகள். இந்த கதை ஆசிரியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ல பெஸ்டா இருக்கக்கூடியவங்க. மீரான்னு ஒரு ஆசிரியர் இருக்காங்க, கோமதி டாக்டர் கோமதின்னு ஒரு ஆசிரியர் இருக்காங்க, காளி அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்காங்க, நாகஜோதி. இந்த 4 பேரும் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்காங்க. இதற்கு அந்த அந்த எக்ஸ் அமைப்புல, அந்த முச்சந்து மன்ற அமைப்புல இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. இதுல பப்ளிகேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெர் ஸ்டோரிஸ் சொல்லி இந்த பப்ளிகேஷன்ஸ். உங்கள் அனைவருக்கும் ஒரு தகவல் நான் சொல்லிக்கிறேன். இந்த பப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்கேயும் இந்த புக் சப்ளை பண்ணல, நேரடியாக பப்ளிகேஷனுக்கு வர ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கு. சரிங்களா? இப்போ இதை பத்தின ஒரு விஷயத்துக்கு போலாம் அப்படின்னா, எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ இயக்கங்கள் 18, 19ஆம் நூற்றாண்டுல இருந்து நம்முடைய பெண்ணியத்தை பத்தி பேசியிருக்கோம், பேசிட்டு இருக்கோம். விசு சொன்ன மாதிரிதான், பேசுவாங்க, பேசுறாங்க, இன்னும் பேசுவாங்கன்ற மாதிரி அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா எந்த மாதிரியான ஒரு எல்லையை போய் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அப்ப இந்த 4 பேரும், இந்த 4 ஆசிரியர்களும் வேற லெவல்ல திங்க் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இது முதல் புத்தகம் மாதிரியே தெரியல. அவங்களோட எழுத்து நடை, மொழி ஆற்றல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கு. இதுல ஒரு அணிந்துரை எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அணிந்துரையிலேயே நான் வந்து ரொம்ப மெய்மறந்து போனேன். ஷியாம்லா சையத் அப்படின்றவங்க, ஷர்மிளா சையத்துங்கிறவங்க இதுக்கு அணிந்துரை எழுதியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காங்க, இந்த 4 ஆசிரியர்களும் 4 தீக்குச்சிகள் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு செம்ம இன்ஸ்பயருங்க. உண்மையிலே சொல்றேன். அந்த ஒவ்வொரு கதை ஆசிரியர்ல இருந்து ஒவ்வொரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். டைம் பெர்மிட் பண்ணா 4 கதை சொல்லலாம், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கதைகளை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது மீரா அவங்களுடைய நீயே துணை அப்படின்னு ஒரு கதை. இந்த கதைகள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கதை கேட்கறதுக்கு நமக்கு பிடிக்கும். இந்த கதை எங்கேயோ இருந்தெல்லாம் வரலங்க, நம்மோட ரெகுலர் லைஃப்ல இருந்து, நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள்ல இருந்து தான் வருது. இந்த நீயே துணையோட கதையோட கேரக்டர் 2 பேர் தாங்க, ஒரு பெண், ஒரு ஆண். இவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கிற உரையாடல், அதனுடைய வெளிப்பாடு, இதுதாங்க கதை. இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த நீயே துணையில 2 கேரக்டர், யாழினி, ஆத்தன், 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ரொம்ப ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு தேடி பார்த்து கல்யாணம் பண்ண ஒருத்தங்க. 2 பேருமே கண்டதும் காதெல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு 2 பக்கமும் எதிர்ப்புகளை சமாளிச்சு, எனக்கு நீ தான் வேணும், உனக்கு நான் தாங்கிற மாதிரி ஆணித்தரமான காதல்ல உறுதியா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்களுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு வருது. என்ன வருதுன்னா, யாழினி வந்து எதையுமே தீர்க்கமா முடிவு பண்ணி அதுக்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கிடுவா. ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கிடுவா. ஆனா அவ ஒரு முடிவு எடுத்தா அது எடுத்ததுதான். அது பார்ட்னருக்கும் தெரியும். காதலிக்கும் போது இருந்த ஆதன் வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆதன் வேற. இந்த வித்தியாசத்தை அவளால ஏத்துக்க முடியல. இது நார்மலா எல்லா குடும்பங்களையும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஆசிரியரா இருக்கிறதுனால இது பள்ளி பருவத்திலிருந்தே பார்க்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குது. இது ஒரு வருத்தமான செய்தியா இருந்தாலும், பட் இது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன ஒரு என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, இவ நம்மளை மிஞ்சிறாளா, யாழினி வந்து நம்மை கடந்து செல்கிறாளா, நான் சொல்றதெல்லாம் அவ கேட்கிறாளா, எனக்கு அவ செவி சாய்க்கிறாளா, இவனுக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இதை வந்து ஒவ்வொரு செயலையும் உறுதிப்படுத்துறான். அப்போ இவளுக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது. என்ன இவன் முந்தி இப்படி இல்லையே அப்படின்னு யோசிச்சு ஒரு கட்டத்துல தீர்க்கமா ஒரு முடிவுக்கு வர்றான். அவன் அடிச்சிடுறான். காதலிச்ச ஒரு பொண்ணை அலங்கார வார்த்தைகளாலேயே பேசி உருவாக்கின ஒரு காதலை ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிடுறான், கோவப்பட்டு ஓங்கி ஒரு அறை வச்சிடறான். அறை வச்ச உடனே அவ ரொம்ப தடுமாறி போயிடுறான். அப்போ அவ தீர்க்கமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றான். அந்நேரம் டக்குன்னு என்ன சொல்றான், என் ஷூவை தொடச்சியா அப்படின்னு கேட்கிறான்.
வழக்கமாக என்ன சொல்லுவான்னா வேகமாக ஓடி போய் தொடச்சி வைப்பா. ஆனால் இன்னைக்கு அவள் அதை துடைக்கலை. அவள் ஓப்பனாக சொல்கிறா, நான் துடைக்க மாட்டேன், நான் துடைக்க மாட்டேன், இனி உன் ஷூவை நீங்கள் துடைச்சோ. இவனுக்கு ஷாக் ஆகுது. ஏன் இப்படி சொல்கிறா? ஏன்னா இந்த ஒவ்வொரு எதிர்பார்ப்பின் ஏமாற்றத்திலையும் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. சாப்பிட்டியான்னு கேட்டாரா, குழம்பு நல்லா இருக்கு இல்லையான்னு சொன்னானா. சாப்பிடும்போது ஒரு நிகழ்வு மீரா எழுதியிருக்காங்க. ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்றான், ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்றான். அந்த அம்மாவை பார்க்குறான். அந்த அம்மா நிற்கிது, ஏதாவது கேட்பானா, ஏதாவது சொல்லுவானா, நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லுவானான்னு நின்றுட்டே இருக்கு. அந்த அம்மா தட்டில் தட்டுறான், 2 தடவை தட்டில் தட்டுறான். அந்த அம்மா என்னன்னு கேட்குது. குழம்பு ஊத்துன்னு சைகையிலேயே காமிக்கிறான் இங்கே பேசிக்கிட்டே. அப்போ அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு அம்மா எடுத்து ஊற்றுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறப்ப சொல்கிறான், குழம்புல உப்பு இல்லை, டேஸ்ட்டும் இல்லை, எப்படியோ சாப்பிட்டேன் ஃபோன் பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அப்போது இந்த அம்மா சொல்லுது, முதல் மறுப்பு அந்த ஷூ கட்டுற இடத்துல சொல்லுது, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், உன் ஷூ பாலிஷ் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை நீ செஞ்சுக்கோ, நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன், சனி ஞாயிறு லீவு, 2 பேரும் வீட்டில் இருக்கோம், இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீ என்னதான் பண்ணியிருக்கிற, ஆர்குமெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கிற, சரியா? உனக்கு எது வேணுங்கிறதை நீ தீர்மானமாக வச்சுக்கோ, எனக்கு எது வேணுங்கிற நான் தீர்மானிச்சிட்டேன் அப்படின்றதோட அந்த கதை முடியும். இன்னைக்கு நிறைய சிங்கிள் பேரண்ட் பார்க்குறோங்க. நிறைய சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்க வர்றாங்க. என்னடா அவனோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு விசாரிச்சோம்னா அவங்க சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க. மேபி அப்பா கூட இருக்கான், இல்லைன்னா பையன் அம்மா கூட இருக்கான். ஸோ விளைவுகள் இந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வந்து அந்த குழந்தைகளை பாதிக்குது. அப்போது மீரா என்ன சொல்ல வராங்கன்னா, திருமணம் காதலை அழிக்குமா? இதுதான் இந்த கேள்வி. திருமணம் காதலை அழிக்குமா அப்படிதான் அவன் யோசிக்கிறான். காதலிக்கும் போது நல்லா தாண்டா இருந்தீங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காதலை எங்கேயா கொண்டு போய் வச்சிங்க? அதனால அவளுக்கு அந்த கேள்வி வருது, திருமணம் காதலை அழிக்குமா? இதுதான் இந்த கதையோட மையக்கரு. ரொம்ப அழகா நான் ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன். அதில் அந்த உணர்வுகளோட கடத்திருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது மீராவோட அவங்களோட கதை. அநேகமாக சொல்ல முடியாது, இந்த 64 பேர் இப்போ இருக்காங்க அப்படின்னா இந்த 64 பேரில் எழுதின கதாசிரியர்கள் கூட இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த லிங்க் எல்லாமே போயிருக்குது, பப்ளிகேஷனுக்கும் போயிருக்குது. மேபி அவங்களும் கூட இதில் வந்திருக்கலாம். 2வது கதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு கதை, நாகஜோதி அவங்க எழுதின கதை. கதையோட தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. கதையோட கருவம் அப்படித்தான், வான் பிறழ்வு. கதையோட தலைப்பு வான் பிறழ்வு. ரொம்ப அருமையா இருக்கு. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு தலைப்பு கேட்டதில்லை, இப்படி நான் யோசிச்சதும் இல்லை. வித்தியாசமா இருந்துச்சு. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாலச்சந்தர் டைப் ஆஃப் கதை இது. ஒரு பொண்ணு தான் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். சின்ன வயசுலயே, இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும்போதே அப்பா இறந்துடுறாரு. இந்த செல்வின்ற பொண்ணு, இந்த செல்விங்கிற பொண்ணோட கணவர் இறந்துடுறாரு. தன்னோட மகள் மாதவிய இவங்க வளர்க்குறாங்க. எங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அங்கே பக்கத்துலேயே தொட்டிலில் போட்டு அங்கனே பார்த்துக்கிட்டு, குழந்தையும் பார்த்துக்கிட்டு, வேலையும் பார்த்துக்கிட்டு, ரொம்ப பாதுகாப்பாக அந்த பொண்ணை வளர்த்து காலேஜ் படிக்க வச்சு ஒரு வேலையும் பார்க்குற அளவுக்கு அவங்க வளர்த்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு 16 வயசுலேயே கல்யாணம், 18 வயசுல மாதவி பிறந்துச்சு, 20 வயசுல கணவர் இல்லை. கிட்டத்தட்ட 25 வருஷமா தனியா போராடி தன்னுடைய பெண் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஏக்கம் என்னன்னா, அந்த பொண்ணு சூப்பரா ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம அழகா எழுதியிருப்பாங்க நகைச்சுவை. 25 வருஷமா வாழ்க்கையில தனியாவே இருந்திருக்கியம்மா, உனக்கு எதுவும் தோணலையா? நீ எதுவும் ஃபீல் பண்ணலையா? இப்படியே தனியாவே இருந்து செத்துருவோம்னு நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். இந்த அம்மாவும் பொண்ணுக்குமான உரையாடல் இருக்கு பார்த்தீங்களா? மகா ஒரு கேள்வி கேட்பா, அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுவோம். இவ்வளவுதான். இந்த பதில்ல அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு இப்படி நம்ம யோசிக்கணும். கேள்வியோட ஆழம் அப்படி, பதிலோட ஆழம் அதுக்கு மேல. நிஜமா சொல்றேன், இந்த வான் பிறழ்வு கதைய கல்லூரிகள்ல நாடகமாவே நடத்தலாம். அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா வசனங்கள் இருக்கு, அந்த அளவுக்கு வசனங்கள் இருக்கு.
2 கேரக்டர் தான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து இப்படி முடிவு பண்றாங்கன்னு. ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா சொந்தக்காரங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். சொந்தக்காரங்க படியேறி வீட்டுக்கு வந்துருவாங்க. அது என்ன சின்ன பிள்ளை பேச்சை கேட்டு நீ பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல வந்து கல்யாணம் பண்ணு நீ நினைக்கிற, அவங்களோட முடிவையே கொச்சப்படுத்துற மாதிரி. ஆனா மாதவியோட நினைப்பு அப்படி இல்லை. அம்மாவுக்கு ஒரு துணை வேணும், நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு அம்மாவை யார் பாப்பா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஏற்பட்டது. ஆனா அவங்க சொந்தக்காரங்க ரொம்ப ஈஸியா அதை கொச்சையாக்கிட்டு பேசுவாங்க. இந்த பொண்ணு வரும், மாதவி வருவாங்க. என்ன ஒரு தைரியமா இருக்கு. இங்க யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் கிளம்பலாம். அம்மாவுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் பார்த்து செஞ்சுக்கிறேன். உங்களுடைய உதவிக்காக நான் அங்கேயும் யாரையும் கேட்கல, நான் பார்த்துக்கிறேன். உங்க அம்மாவுக்கு தூக்கி வரி போட்டு என்னடா சொந்தக்காரங்களை பூரா பாட்டுக்கு வெளியே போய் சொல்றாரு, அவங்கள வச்சு தானே நான் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இவ பாட்டுக்கு வந்தவங்களை பூரா வெளியே போட்டாலேன்னு சொல்லி இவங்களுக்கு ஷாக் ஆயிடும். அப்ப அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா கேட்கும், ஏப்பா நீ வாட்டுக்கு வெட்டிட்டியே என்னப்பா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, அந்த பொண்ணோட மெச்சூரிட்டி பாருங்களேன், ரொம்ப அழகா சொல்லுவா. உங்க கஷ்டத்துல இவங்கெல்லாம் கூட வந்து நின்னாங்களாமா? அழகான கேள்வி. இந்த அம்மாவால பதில் சொல்ல முடியாது. உங்க கஷ்டத்துல கூட வந்து நின்னாங்களா? நீ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் பசிக்காக உன்னை பார்த்து நான் அழுதுகிட்டு இருந்தேனே, யாராவது வந்து பக்கத்துல கூட நின்னாங்களா? இவங்க யாரு உன் வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கு? நானே உன்கிட்ட முடிவு கேட்டுட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். உனக்கு சம்மதமா, நீ ஒத்துக்கிறியாமான்னு கேட்டு தான் நான் உனக்கு ஒரு ப்ரொஃபைலே பார்க்கறதுக்கு கொடுத்தேன். ஆமா, அந்த ப்ரொஃபைல் பார்த்தியாமா, எப்படிமா இருக்கு, உனக்கு சம்மதமா அப்படி கேட்பான். அப்படியே டைவர்ட் ஆகி அப்படி எங்க அம்மாவோட விருப்பத்துக்கு தேர்வு செய்யற மாதிரி வருங்க. ரொம்ப அருமையான கதை, ரொம்ப ரொம்ப அருமையான கதை. இது படிக்க படிக்க இந்த மனதில் உறுதி வேணும்னு பாலச்சந்தர் படம் எடுத்திருப்பாரு. அது சின்ன வயசுல ரொம்ப பாதிச்ச ஒரு கதை. கிட்டத்தட்ட அது மாதிரி எல்லாருமே தனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இந்த பொண்ணு பம்பரமா சுத்தி குடும்பத்தை பார்க்கும். அது மாதிரி இந்த செல்விய எப்படியாவது வாழ வச்சிடணும்னு அந்த மாதவி போராட்டம், குடும்பத்துக்கு எதிராக நடத்துற அந்த போராட்டம் ரொம்ப அருமை. டக்குன்னு இந்த அம்மா திடீர்னு வேர்த்து விறுவிறுத்து எந்திரிக்கும் தூக்கத்துல. செல்வி வந்து தூக்கத்துல எந்திரிப்பாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஏதாவது பயப்படுற மாதிரி கனவு கண்டியா அப்படின்னு கேட்டா, உண்மையிலே ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை அவங்க மாதவிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன நடந்திருக்கும்னா, தன்னோட அக்கா மாப்பிள்ள, மாதவி கை குழந்தையா இருந்தப்போ தன்னோட அக்கா மாப்பிள்ள செல்வி வீட்டு கதவை தட்டி குடிச்சிட்டு உள்ள வந்துருப்பாங்க. இது வழக்கமா ஏற்படுறது தானே, பொண்ணு தனியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு ஆணவத்தோட அக்கா மாப்பிள்ள அவ்வளவு தைரியமா வந்து அதாவது காப்பாத்தி கூட நின்று சப்போர்ட்டா நிக்க வேண்டிய ஒருத்தர், அவர் அத வேலையே பயிர மெஞ்ச கதை தான். தைரியமா உள்ள வந்து என்ன செய்யறாருன்னா, குடிச்சிட்டு உள்ள வந்து லம்பிக்கிட்டு நிக்கிறாரு. மாதவி கை குழந்தையா தூங்கிட்டு இருக்கிறா. இந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான், பட்டப்படன்னு வந்துருச்சு, வேர்க்குது, விறுவிறுக்குது. மனதால் அது எவ்வளவு பெரிய பாதிப்புங்கிறது தெரியும், என்ன நோக்கத்துல வந்திருக்காங்கிறது தெரியும். ஆனா ஒரு செகண்ட் அந்த அம்மா சுதாரிச்சு என்ன பண்ணுனா, அவனை அடிச்சு வெளியே தெரியும், இழுத்து போட்டு வெளியே தள்ளி கதவை பிடிச்சி கப்புன்னு உட்காந்துரும். அந்த கனவு 25 வருஷமா அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இந்த சம்பவம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அந்த அம்மா நான் அந்த மாதவி கேட்பா, என்னம்மா கனவு கண்டியா? இல்லப்பா, எப்பவும் எனக்கு வர்ற கனவு தான். அப்ப துணை எந்த அளவுக்கு அது பெண்ணுக்கு அது அவசியம். எந்த வயசா இருந்தாலும், இன்னைக்குதான் யாரும் வயசு வித்தியாசமே பாக்குறது இல்லையே. இப்போ எந்த வயசு வித்தியாசமா இருந்தாலும் துணை வேணுங்கிறத மாதவி மூலமா அழகா சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மா பொண்ணுக்கு உண்டான டயலாக் நீங்க கண்டிப்பா படிச்சு அதை ஃபீல் பண்ணாம இதை நீங்க மூடவே முடியாது. அவ்வளவு அருமையானது. கண்டிப்பா இதை நாடகமா போட்டீங்கன்னா கண்டிப்பா யூடியூப்ல அவ்வளோ லைக்ஸ் வரும். சரிங்களா? இது அந்த மாதிரியான ஒரு கதை. வான் பிறழ்வு அப்படின்னு நாகஜோதி அவங்க எழுதின கதை. அடுத்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, காளி எழுத்தாளர் அவங்க காளி வந்து, காளி மட்டுமே 5 கதை எழுதியிருக்காங்க, நாகஜோதி 6 கதை எழுதியிருக்காங்க, மீரா 3 கதை எழுதியிருக்காங்க, டாக்டர் கோமதி 2 கதை எழுதியிருக்காங்க. இதுல ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி. இதுல காளி எழுதின அந்த மாராயிங்கிற கதை வந்து நீங்க கல்லூரிகள்ல ஒரு குறும்படமாவே எடுக்கலாம். குறும்பட போட்டி வச்சா இந்த கதையை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா வேற லெவலுக்கு இருக்கும். மாணவர்கள் மத்தியில் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்மள சிலர் இருப்போங்க, எப்படி இருப்போம்னா, நம்ம எந்த இடத்துல நம்முடைய ப்ரெசன்ஸ் இருக்கோ
அந்த இடத்துல நம்மளை சுற்றி ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த டேலண்ட் வந்துருமாங்கிறது தெரியாது. மாராய்க்கு அது உண்டு. எங்கே நிற்கிறாளோ அங்கே வேரூன்றி விருட்சமாகி தன்னை யாருன்னு நிலைப்படுத்தக்கூடிய திறமை கொண்டவள் மாராயி. இது வட்டார வழக்கில் எழுதியிருப்பாங்க. இந்த கதை வந்து கிராமத்து வட்டார வழக்கில் அழகா எழுதியிருப்பாங்க. மாராயி படிக்கிற மாதிரியே நான் மாராயி பேசுற மாதிரியே நம்ம அதை பேசி படிச்சோம்னா இதோட வீரியம் புரியும். அம்மா இறந்துடுறாங்க சின்ன வயசுல. முதுகுளத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அவங்க இருக்கும்போது ஜாதி கலவரத்துல அம்மா இறந்துடுறாங்க. அப்பா வருஷ நாட்டு பக்கம் கொண்டு வந்துடுறாரு. நரியூத்துங்கிற ஊர் பக்கம் வந்துடுறாரு. மகளை கூப்பிட்டு மச்சாங்கிட்ட வந்துடுறாரு. மச்சான் சொல்றாரு, ஏன்பா நீ ஏன்ட்ட உன் பிள்ளைய ஒப்படைச்சி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு மச்சான் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லுது. அப்பவே சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொண்ணு பதில் சொல்லுது, எப்பா யார்ட்டையும் கேட்காத, உனக்குள்ள ஒரு குடிசையை போட்டு கொடு, நான் இருக்கேன், நீ இருந்தா இரு, இல்லாட்டி என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அந்த சின்ன பொண்ணு. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல, வேற வழி இல்லை. டக்குன்னு அவனுக்குள்ள ஒரு குடிசையை போடுறாரு. நரியூத்துல அந்த பொண்ணு அது ஊர் மாதிரியே நினைச்சு எல்லாத்தையும் பழகுது, எல்லா வேலையும் செய்யுது. ஈவன் ஒரு வைக்கப்போ ஒரு அடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஆம்பளைங்க செய்யற வேலை அந்த ஊர்ல. ஆனா அவ நின்று அடுக்கிற அழகை பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் நிற்பாங்க. இவ என்ன வேலை செஞ்சாலும் அதுல ஒரு தனித்துவம் இருக்கு. யார் கூட பழகினாலும் எல்லாரும் அடுத்து மாராயை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துலதான் அவங்க தாய் மாமா வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு கஜேந்திரன்கிறவரை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்றாரு. கஜேந்திரனும் ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு ஆளு. கஜேந்திரனுக்கு கல்யாணம் பண்றாரு. இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, கஜேந்திரனுக்கும் மாராய்க்கு ஈகோ பிரச்சனை வருது. மாராயி ஈகோ பிரச்சனை கிடையாது. ஆனா கஜேந்திரன் தன்னை தாண்டி இவ போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எல்லாமே இவ எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறான். ஊர்ல எவன் தன்னுடைய மனைவிட்ட பேசினாலும் மனைவிக்கு சப்போர்ட்டாவே பேசுறாங்க. தங்கச்சியை பார்த்துக்கோப்பா, தங்கச்சி வாட விடாம பார்த்துக்கோ, அவர் நல்லா வேலை செய்யறா, எல்லாமே அவளுக்கு சப்போர்ட்டாவே இருக்கு. அப்போ கஜேந்திர ஒய்ஃப் மாராயிங்கிறது போய் மாராயி கணவன் தான் கஜேந்திரன்ற மாதிரி வருது. இவன் என்ன ஆகிறான்னா, இவனுக்கு ஒரு உருவம் தெரியுது. எப்படின்னா, மலையில இருந்து அவ பேசுற மாதிரியும் மலைக்கு கீழே இருந்து இவன் கேட்கிற மாதிரியும் தன்னை உருவப்படுத்திக்கிறான். அந்த மாதிரி உருவப்படுத்திக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா, இறக்கிக்கிறான், தன்னைத்தானே இறக்கிக்கிறான். அதுக்கு அவட்ட ரியாக்ட் பண்றான். மாராயி கதை ரொம்ப 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 அருமையான கதை. முழுசா இதை படிங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த புக்கு வந்து உங்களை மாற்றும். என்ன ஒரு விஷயம்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நாம என்ன பண்றோம்னா, இதுல வரக்கூடிய ஒரு சில கேரக்டர்லாம் நாம இருக்கோம். எனக்கு அது உணர்த்துச்சு. நான் படிக்கிறப்ப இந்த இடத்துல நான் யாரா இருக்கிறேன், நான் ஆதனா சில நேரம் இருந்திருக்கேன், கஜேந்திரனா சில நேரம் இருந்திருக்கேன், இப்படி சுட்டி காட்டுறாங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, தீக்குச்சிகள் சொன்னாங்க இல்லையா, உண்மையிலே தீக்குச்சி தான் சுட்டி காட்டுறாங்க. இப்படிலாம் நீங்க ஆண்கள் இருக்கீங்க குடும்பத்துல. ஒரு மகளுக்கு எதிராகனா நம்ம பாதுகாப்புக்கிறது சொல்ற விஷயங்கள்லாம் மகளுக்கு சில நேரம் வந்து தப்பா தோணும், அடக்குமுறையா தோணும். அந்த அடக்குமுறைக்கும் பாதுகாப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத இது சொல்லுது. ரொம்ப அழகா இந்த மாராயி கதையை அவங்க சொல்லியிருக்காங்க. நான் மாராயி கதையை முடிக்கல, அது கதையோட கருவை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப அருமையான கதை, அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டாக்டர் கோமதி எழுதின திறக்கப்படாத மணிச்சித்திர கதவுகள், 4வது கதை. இதுல வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முற்போக்கும் இல்லாத பிற்போக்கும் இல்லாத ஒரு பெண். பாத்தீங்க அப்படின்னா, ஒரு லைலா பாட்டின்னு ஒரு பாட்டி, கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு. இவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு வர்றாங்க. எப்படி பாக்குறாங்கன்னா, தன்னுடைய சின்ன வயசுல இருந்து அவங்க படிச்சதுல இருந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. குடும்பத்துல அவங்களுக்கு எல்லாமே சௌகரியமா படுத்தி தராங்க. 8ஆம் கிளாஸ்ல இந்த அம்மா ஃபெயில் ஆயிருக்கு. ஃபெயில் ஆன உடனே அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேணாம்மா போதும், வீட்டை பார்த்துக்கோமான்னு சொல்லிடுறாங்க. வீடு வசதியான வீடு, பொருளாதாரத்துல சரி, சமூக அந்தஸ்துலையும் சரி, நல்ல ஒரு பெரிய வசதியான ஒரு வீடு. இந்த அம்மா ஃபெயில் ஆன உடனே இவங்க வீட்டில் இருமான்னு சொல்றாங்க. வீட்டில் இருன்னு சொன்ன உடனே இவங்க அந்த கோமதி அவங்க எழுதியிருக்காங்க, என்னுடைய சுதந்திரத்தின் கயிறு 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே.
அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ இது கொஞ்சம் டெத்தான வார்த்தையா எனக்கு தோணுச்சு. ரொம்ப அருமையா அது எழுதியிருந்தாங்க. உண்மையிலேயே அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு சந்தோஷங்கிறது தேடி தேடி வீட்டில் இருக்கிறதுனால அது பருவத்துக்கு வர்ற நேரம், அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த முதல் காதல், அந்த காதல் ஈடேறாம அது தவறி போய் வேற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி முறைமாமனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. 2 குழந்தைகளுமே மன வளர்ச்சி இல்லாம பிறந்துடுறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்க சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்றாங்க. அப்ப தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. அப்போ மன உளைச்சல்ல தாய்மாமன் அவருடைய கணவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா சூசைட் பண்ணிடுறாங்க. வீட்டில் இருக்கிறது இந்த 2 மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. இந்த தங்கச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியே அம்மா அக்காவோட காதலை ஏத்துக்கல, அப்ப நம்ம காதலை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணிருதுன்னா வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு வசதி இல்லாத ஒருத்தனை, தனக்கு பிடிச்ச ஒரு ஆண்மகனை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க அம்மாவோட அந்த கமல், இந்த லைலா பாட்டியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவும் பாட்டியும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, வீடு பெரிய வீடு, இந்த வீட்டுக்குள்ள யார் வரணும் போகணுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்ப யாருமே அந்நியர்கள் யாரும் வீட்டுக்குள்ள வரவே முடியாது. சொந்தக்காரங்க அந்த அம்மாவும் ஆட்சியும் இருந்தா மட்டும்தான் உள்ள வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. அவ்வளோ பெரிய வீடு, ரொம்ப குறுகிய நபர்களால மட்டும்தான் அந்த வீடு இருக்கு. இப்போ அந்த 2 மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் அடுத்தடுத்து வருடங்கள்ல இறந்துடுறாங்க. தங்கச்சி போயிட்டா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, அம்மாவும் ஆட்சியும் இறந்துடுறாங்க. இப்ப கடைசியில யார் மட்டும் இருக்காருன்னா இந்த லைலா பாட்டி மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கு. இப்ப இதோட மனநிலை எப்படி இருக்கும்? இது தன்னோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ தங்கச்சிக்கு வீடு சொத்துல கொடுக்க கூடாதுங்கிறது அம்மாவோட எண்ணம். ஆனாலும் வேற வழி இல்லாம எழுதி கொடுத்துட்றாங்க. சொத்துல பாதி அவங்க எழுதி கொடுத்துட்றாங்க. இந்த கமலம் பாட்டியோட கடைசி ஒரு லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வருவாங்க, அறிவுமதின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு. இவங்களுக்கு 3 வருஷம் ஜூனியர் ஸ்கூல்ல. அவங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க இவங்களை பார்க்க வருவாங்க. இந்த பாட்டி எப்படி நிற்கும்னா, இந்த வராண்டா போட்ட வீடுகள் இருக்கு பார்த்தீங்களா, வராண்டா போட்ட வீடுகளில் கம்பிகள் வச்சிருப்பாங்க. அதை ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். கம்பியை பிடிச்சிக்கிட்டு இந்த பாட்டி என்ன பண்ணும், மூஞ்ச மட்டும் அந்த 2 கம்பிகளுக்கு இடையில வச்ச மணிக்கே தான் ரோட்ல அந்த ரோட்டை பார்த்து உட்காந்துருக்கு. வர்றவாகும் போறவங்க மட்டும் பேச்சு கொடுத்தா என்னன்னு கேட்க, இல்லைன்னா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்படிதான் அதோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியில் அது என்ன சொல்லுதுன்னா, அந்த அறிவுமதி உள்ள வருது, அதையும் ரோட்ல வச்சு பேசி அனுப்பிடுது. கடைசி வரைக்கும் எங்க வீட்டுக்குள்ள யாருமே வரல, யார்கிட்டையுமே நாங்க பழகலை. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? அந்த அறிவுமதியை நானும் வாசல்ல வச்சு தானே பேசி அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி அந்த இது முடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி. அந்தோணின்னு ஒரு கதை, பொடிப்பாட்டின்னு ஒரு கதை. பொடிப்பாட்டிலாம் வேற லெவலுங்க. பொடிப்பாட்டில நீங்க நாடகமா போடலாம். பொடிப்பாட்டிலாம் போட்டிங்கன்னா விசில் அடிச்சு காலேஜில் பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். சூப்பரா இருக்கு. நிகழ்தகவுகள், மீராவோட நிகழ்தகவுகள்லாம் நல்லா இருக்கு. அவங்களோட மொழி ஆடல் தமிழ்ல அவங்க எந்த அளவுக்கு உள்ள வாங்கியிருக்காங்க. இதுல அந்த வட்டார வழக்குன்னு சொல்லும்போது இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத வார்த்தைகள்லாம் அதுல இருந்துச்சு. அந்த மாராயி கதைகள்ல புது புது வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. நான் எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு, நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த அவள் இவள் உவள் உங்களை மனம் கவரும். இதை எப்பவுமே கையில வச்சிருப்பீங்க. இப்ப நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை பரிசா கொடுக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன். நன்றி. பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அஞ்சா காலேஜினுடைய தமிழ் துறைக்கும் வினோத் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. உண்மையிலே ஒரு மிக சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. நான் ஐயா அவர்கள், அம்பாள் முத்துமணி ஐயா அவர்களினுடைய விருதை விருட்சம் என்கின்ற ஒரு புலனக்குழுவில் புத்தகங்கள் குறித்த பதிவுகளை அதில் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வருவார். அது பார்க்கும் பொழுது ரொம்ப சுவையானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த நூல் குறித்து இப்போ மிக அழகாக பேசினாங்க. ஒவ்வொரு சொல்லையும் மனதில் அப்படியே நிறுத்தி பதிகின்ற விதமாக அவருடைய அந்த சொல் முறை இருந்தது. காட்சிப்படுத்தி இந்த சொல்கின்ற அந்த கதை மொழி மிக அழகாக இருந்தது. அந்த கதையினுடைய மனிதர்கள், அவர்களுடைய உளவியல்,
அந்த கதை வழியாக ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி இங்கே நமக்கு அவர் பேசினார். அவர் சொன்னது மாதிரி அந்த கதையுடைய பாத்திரங்களுடைய பெயர்கள்லாம் கூட எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. லைலா பாட்டி என்பதில் தொடங்கி எல்லாமே ரொம்ப அழகா சுவையாக, கதை மட்டுமல்ல, கதையினுடைய ஒவ்வொரு சொல்லுமே சுவையாக இருந்தது. அது கதையின் சுவை, அதையும் கடந்து அவர் எடுத்து சொன்ன அந்த சொல்லினுடைய சுவையாகவும் அது நம்மிடம் வந்து சேர்ந்தது என்று தான் சொல்லணும். எனவே ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து நன்றிங்க. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு கதை சொல்லியாக கதை சொன்னார். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப அந்த உள்ள இருக்கிற காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லாம ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா நமக்கு அந்த கதைகளை விளக்கி சொன்னது பாராட்டுக்குரியதாக இருந்தது. இது பெண்ணியம் சார்ந்த கதை என்பதனால அதை பக்குவமா கையாண்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் சொல்ல ஆரம்பித்தது வார்த்தைகளை ரொம்ப பக்குவமா, எங்கேயும் ஒரு வார்த்தையை மீசரமா போட்டக்கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையா இருந்து சொன்னாரு. 14 கதைகளை கொண்ட அந்த நூல், அந்த முச்சந்து மன்றம் என்கின்ற அமைப்பு அந்த நூலை போட்டுக்குன்னு சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூல் திறனாய்வாளர் என்ன செய்வாங்கன்னா அதை செஞ்ச பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனா 4 ஆசிரியர்கள் சொன்ன கதைகள்ல ஒண்ணு எடுத்துக்கிட்டு சொன்னதுல அந்த நெரேட்டிங் தி ஸ்டோரின்னு சொல்லுவாங்களா, ரொம்ப அழகா பண்ணாங்க. ரொம்ப அழகா அதை வந்து நிறைய செய்திகளை திணிக்காம கொஞ்சமான செய்தி எடுத்து அந்த செய்தி வழியாக அந்த கதையை நமக்கு விளக்கி சொன்னது ரொம்ப பாராட்டுக்குரியதா இருந்தது. இந்த முதல் கதையில நீயே துணை அப்படிங்கிறதுல ஆண் பெண் இருவருடைய உரையாடல், அந்த அதுல வருகின்ற அவங்களுடைய பிரச்சனை, அது டைவர்ஸ்ல போய் முடியறது. டைவர்ஸ்ல முடியல, நான் டைவர்ஸ்ல முடிக்காம மாதிரிதான் நான் செய்ய மாட்டேன், இன்னொன்று வேலையை போட, இன்னொரு வேலை செய்ய மாட்டேன். அது எந்த நேரத்துல வருதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்குமான உறவு வந்து கசந்து போன உறவு தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த காட்சி காட்டுறது. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண் வந்து அவனுக்கானவளாக இருந்தால் அவன் வந்து நினைச்சான் தனக்கானவள் தான் அவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் அப்படிங்கிற அந்த கோர்வை ரொம்ப அழகாக ரொம்ப செவ்வையாக சொல்லப்பட்ட விதம் பாராட்டுக்குரியதாக இருந்தது. அடுத்த கதை வந்து நாகஜோதி அவர்கள் எழுதுவது வான் பிறழ்வு. எனக்குமே அந்த பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிறழ்வு, வான் பிறழ்வு அப்படிங்கிறதுல பெண் அம்மாவுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வைக்கிறது. ஏன்னா இது நடக்காத ஒண்ணு இல்லை, அதனாலதான் பிறழ்வுன்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. நடக்காத ஒண்ணு நடத்தி காட்டணும் அந்த பெண் நினைக்கிறதும், இந்த மாதவி அப்படிங்கிற கேரக்டர் 25 வருஷத்துக்கு போராடிய வாழ்க்கை, தனிமை வந்து அது அந்த பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அந்த வயது முதிர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனா இடையிடையே வந்து நம்ம இன்னைக்கு நூல் விமர்சகர் என்ன சொன்னார்னா, இது நாடகமா போடலாம், இது குறும்படமா எடுக்கலாம்லாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவருக்கு அது எடுக்கிற ஆர்வம் இருக்குதோ அல்லது அவர் செய்ய போறாரோ தெரியல. அந்த முன்னோட்டம் போல நிறைய இடத்துல அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் உன் கஷ்டத்துல வந்து பங்கெடுக்க முடியலையேன்னு வருத்தப்படுற அந்த சில கதாபாத்திரங்கள், அந்த உடன் நிற்கிறவர்கள், அந்த அக்கா வீட்டுக்கார செய்தியை ஒன்று சொல்லி அதுக்கு ஏற்பட்ட அந்த நினைவை திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது இது சாதாரணமா யதார்த்தமா வந்து இன்னைக்கு குடும்பங்கள்ல, அதாவது இந்த இப்படி சொல்லலாம்னா இன்றைய இந்த 2000 கிட்ஸ்லாம் அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை உடையவர்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் கொஞ்சம் இருந்திருக்கு. இன்னைக்கு 2000 கிட்ஸ் சொல்ற இன்னைய காலகட்ட இளைஞர்களுக்கு இப்ப 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிற அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிறாங்க. அல்லது அக்கா மாமாங்கிற அந்த உறவு இருக்காது, அல்லது மச்சான் அப்படின்ற நீண்ட உறவு இன்னைக்கு இல்லாம இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிற அந்த உறவுகள். அதனால இன்னைக்கு அதை பத்தி நம்ம கவலைப்படவான என்றாலும் கூட இந்த கதை மனதை பாதிக்கின்ற ஒரு கதையாகத்தான் இருந்தது. அடுத்து காளி அவர்கள் எழுதிய மாராயி, பேர்ல ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா வருஷ நாட்டு பக்கத்து கதையா இருந்தது. ஆனா அந்த கதையினுடைய செய்திகளை அவங்க சொன்னது, அதுல வட்டார வழக்க நிறைய அவங்க உட்புகுத்தி இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லி சொன்னது ஒரு ஆர்வத்தை தூண்டுற விதமா இருந்தது. ஜாதி கலவரத்தினால ஊர் மாறினது, நரியூத்து போயிட்டு அங்க எல்லா வேலையும் செய்து வாழ்ந்த ஒரு பெண்ணு, ஆணுக்கு நிகரான வாழ்க்கை. அப்புறம் இந்த கஜேந்திரன் மாராயி கல்யாணம், 2 பேருக்கு இருக்கிற ஈகோ பிரச்சனை, கடைசியில் அது வந்து ஒரு சோர்ந்து போன ஒரு வாழ்க்கை முறையாக போன அந்த செய்தி சொல்லி முடிச்சது. அடுத்தது கோமதிங்கிற டாக்டர் கோமதி எழுதுனது திறக்கப்படாத மணிச்சித்திர கதவுகள், அது சரிதான் நினைக்கிறேன். அந்த மணிச்சித்திர கதவுகள் வந்து அதுல லைலா என்ற கேரக்டரும் இன்னொன்று அவங்களுடைய தங்கையாக இருக்கின்ற இன்னொரு ரெண்டையும் காட்டி, இந்த லைலா 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கும் பொழுது காதல் வருது, அந்த காதலும் தடுக்கப்படுது. தடுத்த காதல் காரணமாக அவங்க விட்டுட்டு தாய்மாமனையே, அதாவது உறவுக்காரனை கல்யாணம் பண்றாங்க. மனவளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறகு அறிவியல் பூர்வமான அந்த கருத்துக்களை கொண்டு வந்து புகுத்தி இருக்கிறது. ஏன்னா அவன் டாக்டர் இருந்ததுனால அந்த கதை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எழுதுனவன் டாக்டர் இல்லையா, ஒரு மருத்துவ டாக்டரா இருக்கணும். மனவளர்ச்சி இல்லா குழந்தை,
அப்புறம் அதனால கணவன் தற்கொலை பண்ணிக்கிறான், இவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லி இந்த கதைகள் எல்லாமே எனக்கு பெண்ணியம் சார்ந்தது என்று சொல்வதை விட சமூகத்துல நடந்து இருக்கின்ற செய்திகளை வைத்துக்கொண்டு இவைகள் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனையை சொல்லிக்கூட்டி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. இதுல எதுக்காக நம்ம பெண்ணியம் பெண்ணியம் சொல்லி ஒரு தனிமைப்படுத்தணும்? இது நடந்துட்டு இருக்கிறது அதுதானே, நீங்க நடந்துட்டு இருக்கிறது அதுதான். இந்த இதுக்குள்ள இருக்கிறத நம்ம என்ன மாற்றலாம், என்ன புதுப்பித்துக் கொள்ளலாம், என்ன கைவிட்டு விடலாம் என்பதை சிந்திக்கணும் அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன் இந்த கதையாசிரியர்கள் விரும்பி இருப்பார்கள். ஆனா இன்னைக்கு சமூகம் ஒரு கட்டொழுங்கை விட்டு தளர்ந்து கொண்டு இருக்கிறது. கட்டொழுங்கு ஒழுங்கா இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சமூகம் கட்டொழுங்கு தளர்ந்து போச்சு. தனிமனித ஒழுக்கம் கெட்டு போச்சு. தனிமனித ஒழுக்கம் கெட்டதுனாலதான் இன்னைக்கு நான் பத்திரிகை எடுத்து படிச்சோம்னா அத்தனை செய்திகளும் நமக்கு வர்றதெல்லாம் காதுக்கு தீப்பிழம்பா தான் இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்க முடியும்னா தனிமனித ஒழுக்கம் கெட்டது. இதெல்லாம் இன்னைக்கு என்ன காரணம் சொன்னா உறவு முறைகள் சிதைந்தது. உறவு முறைகள் சேர்ந்ததுக்கு காரணம் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன தப்பு பண்ணோம்னா குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை ரொம்ப ஆதரவா எடுத்துக்கிட்டு குறைச்சோம். இன்னைக்கு அதனால இன்னும் பெரிய விளைவு ஒண்ணு வருது. அரசாங்கம் பேசிட்டு இருக்குது, நமக்கு தொகுதி போக போகுது, இப்ப தொகுதி எண்ணிக்கை போக போகுது, அது ஒரு பக்கம். அதனால அதன் காரணமா இன்னைக்கு வீட்டுல ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை தான். இந்த ஒரு குழந்தை 2 குழந்தை விளைவு என்னவா இருக்குன்னா அந்த உறவு இன்னைக்கு வேற எந்த மொழியிலும் இல்லாத அழகான பேருங்க. மாமா, அத்தை, மாமி, அப்புறம் அண்ணன், தம்பி, அண்ணி, அக்கா, தங்கை. இந்த உறவு முறைகள் எல்லாம் எந்த மொழியிலும் சொல்ல ஆன்டி அங்கிள் தான். சிம்பிளா அடிச்சிடும். ஆன்டி அங்கிள், கிராண்ட்பா கிராண்ட்மா தான், முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த உறவு முறைக்கான பேர்கள் இதெல்லாம் இன்னைக்கு காலகாலமா இருந்து வந்தது, இனிமே இருக்காதுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது. இவைகளெல்லாம் இந்த கதையில் பிரதிபலித்திருப்பது உண்மையிலே இந்த கதையை உள்வாங்கி கொண்டு நமக்கு ரொம்ப நல்ல விதமாக அழகாக கதையை சொன்னது. கதையை ரொம்ப போர் அடிக்காம, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் சொன்ன விதம். ரொம்ப போர் அடிக்காம ரொம்ப யதார்த்தமா இதுதாங்க கதை, இதுதான் இந்த செய்தி, இதுதான் இந்த செய்தி. நான் புரிஞ்சுக்கிறதோட ஹைலைட் இதுதான். சில ஒண்ணு ஒரு ஹைலைட் வார்த்தைகளை வைத்து அந்த கதையை முடிச்சாரு. உண்மையிலேயே கதை படிப்பவர்களை தூண்டுகின்ற விதமாக மிக சிறந்த கதை சொல்லியாக இருந்த அசோக்குமார் அவர்களுக்கு உண்மையான கணினி ஆசிரியர் அதிகமா அந்த கதையில கதை தான் படிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, பாராட்டுகள் இருக்கு. அது ரொம்ப நல்ல அழகா நேர்த்தியாக அந்த கதையை சொன்னது. கதையை கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. தொடர்ந்து அந்த கதையை நன்றி பாராட்டும். உண்மையிலேயே இது போன்ற நல்ல நல்ல சிந்தனையாளர்களை, வாசிப்பாளர்களை தேடி பிடித்து நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியை எத்தனை பாராட்டினாலும் தகும். அதனுடைய தமிழ்துறை தலைவர் அம்மா அருள்மொழி அவர்களையும், அதற்கு உடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் வினோத் அவர்களையும், இன்னும் இருக்கின்ற ஏனைய பேராசிரியர் பெருமக்களையும், ஏன்னா அவங்க அத்தனை பேரும் நான் பலமுறை அந்த கல்லூரியில் இணைந்து சில நிகழ்வுகள் பேசியிருக்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் இருக்கிற அந்த ஒரு கூட்டுரிமையான ஒற்றுமை இருக்கும் பாருங்க, அது தொடர்ந்து வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு நெருக்கமாகவும் ரொம்ப அன்போடும் பண்போடும் அந்த துறையை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களை பாராட்டு காரணம் அங்க இருக்கிற தாராள ஐயா அபிரூபன் அவர்கள், முதல்வர் அசோக் அவர்கள், இவர்கள் எல்லோருக்குமாக நன்றியை நாம் செலுத்த வேண்டும். நன்றியை சொல்லி இந்த நிகழ்வுகளை நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற டிஎன்ஆர் அவர்கள், மேஜர் இளங்கோவன் அவர்கள், குணசீலனா, மலேசியாவில் குணசீலன் அவர்கள், இப்படி எல்லாரும் கலந்திருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி நல்ல கதை கேட்ட மகிழ்வு. இன்று இரவு நல்ல உறக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 216. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே விருதுநகர் KVS மேல்நிலைப் பள்ளியின் கணினி ஆசிரியர் திரு ஜே அசோக்குமார் அவர்கள் முச்சந்து மன்றம் வெளியீடாக வந்த அவள் இவள் உவள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். மீரா, நாகஜோதி, காளி, கோமதி என்னும் படைப்பாளுமைகளின் தொகுப்பு பணுவல், 122 புத்தகங்களின் தேடல் பயணம், 16 கதைகளை உள்ளடக்கிய பணுவல், சர்மிளா சையத் அவர்கள் எழுதிய அணிந்துரை, யாழினி ஆதன் இடையே உருவாகும் காதல் உணர்வு, சூழலுக்கேற்ப மாறும் ஆதனின் நிலை, எதிர்பார்ப்பின் வழி ஏமாறும் யாழினி, இருவருக்கும் இடையே ஏற்படும் கருத்து வேறுபாட்டினை எடுத்துரைக்கும் போக்கில் மீரா எழுதிய நீயே துணை என்னும் கதையும், 25 ஆண்டுகள் தனியாக வாழும் செல்வி, அம்மாவுக்கான வாழ்க்கை துணையை தேடும் மாதவியின் செயல், அம்மாவின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பேசும் சொல் திறம், செல்விக்கு வரும் கனவின் நீட்சியினை எடுத்துரைக்கும் நாகஜோதியின்
வான் பிறழ்வு கதையும், சிறு வயதிலேயே தன்னை நிலைப்படுத்தி கொள்ளும் மாராயி, ஆணுக்கு இணையாக வேலை செய்தல், மாராய்க்கும் கஜேந்திரனுக்கும் இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு, அடக்குமுறைக்கும் பாதுகாப்பிற்கும் இடைப்பட்ட தன்மையினை வெளிப்படுத்தும் காளியின் மாராயி கதையும், என்னுடைய சுதந்திரத்தின் கயிறு 8ஆம் வகுப்பு வரையே, காதல் தோல்வி, மன வளர்ச்சி குறைபாடோடு குழந்தை பிறத்தல், கணவன் இறந்து போதல், தனித்து நிற்கும் லைலா பாட்டியின் நிலைப்பாடு, கடைசி வரை வாசலின் வெளியே நின்று பேச வைக்கும் தன்மை போன்றவற்றை எடுத்துரைக்கும் நோக்கில் கோமதியின் திறக்கப்படாத மணிச்சித்திர கதவுகள் கதையும் குறித்தெல்லாம் பொறுமையாகவும் தெளிவாகவும் கதையில் நின்று வாழ்ந்தும் கதை சொல்லுக்கே உரிய பாணியில் நேர்த்தியாகவும் உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தர பாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. வெளிச்சம் மௌனமாகவே நமக்கு வழிகாட்டுகிறது, புத்தகங்கள் செய்வதும் அது போன்ற ஒரு பணியை என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி. நன்றி. நிகழ்வு நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க. மியூட்ல இருக்கீங்க. நன்றி. நன்றிங்க சார். ரொம்ப இயல்பா இருந்தது உங்களுடைய கதை சொல்லும் போக்கு. அதாவது யாரோட கவனத்தையும் சிதற விடாத மாதிரி பிடிச்சிருச்சு உங்களுடைய கதை சொல்ல. ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப படோடமான சொற்கள் இல்ல, ரொம்ப எளிமையா லெக்குவா அப்படிங்கிறது அப்படியே படர்ந்து வந்து இன்னொன்னு அந்த எழுத்தாளர்களோட எழுத்து நீங்க சொன்ன மாதிரி 4 தீக்குச்சிகள் அப்படின்னு சொன்னது பொருத்தமாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. வினோத் சாருக்கு நன்றி. எழுத்தாளர்கள் இணைஞ்சிருக்காங்க போல இருக்கு. நாகஜோதி அவங்க தான். நாகஜோதி இருக்காங்க. நாகஜோதி இருக்காங்களா? படைப்பாளராங்க. அவங்கள அழைச்சு பேச வைக்கலாமே. அதான் முத்துமணி அண்ணாச்சும் உள்ள இருக்காங்க. ஆமா, அவங்க ஐயா இருக்காங்க. நாகஜோதியின் பேர்ல இருக்காங்க. அவங்க படைப்பாளர் அவங்க தான் நினைக்கிறேன். நாகஜோதி அம்மா, டாக்டர் நாகஜோதி மேடம், டாக்டர் நாகஜோதி மேடம், உங்களுடைய நீங்க எழுதுனீங்க, உங்களுடைய கருத்துக்களை நாங்க இந்த சபையில தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எழுதின கதைகள்ல 6 கதைகள் உங்களோடது. ரொம்ப உங்களுடைய ஒவ்வொரு கதை ஓட்டமும் வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலே எங்களை எழுத தூண்டுது. உண்மையை சொல்ல போனா எப்படி நீங்க வந்து இன்ஸ்பயர் ஆனீங்க, அதே மாதிரி இப்ப எங்களை நீங்க இன்ஸ்பயர் பண்ண வச்சிருக்கீங்கிறது உண்மை. அதனால நாகஜோதி மேடம் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு நம்புறேன், வினோத் சாருடைய அனுமதியோட. கண்டிப்பாங்க. வணக்கம் தோழர்களே. கேக்குதா? கேக்குது மேடம். டாக்டர் நாகஜோதி மேடம் வீடியோல வந்துருங்களேன், நான் உங்களை பாத்துக்கிறோம். அதுதான் நாங்களும் பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல நாங்க இப்போ வீடியோல வர்றதுக்கான சூழல் இல்ல, அதனாலதான் வீடியோல வரல. மன்னிக்கணும். ஓகே, நன்றி தோழர்களே. நீங்க வந்து இந்த புத்தகத்தை எடுத்து, ஏன்னா எங்களுக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றது. அப்புறமா இது தெரிய வரும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா இந்த வட்டத்துல, நம்ம நட்பு வட்டத்துல மட்டுமே இல்லாத வெளியே இருக்கிற தோழர்கள் வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனால ரொம்ப திருப்தியா இருந்தது. நீங்க அசோகன் தோழர் வந்து கதை சொன்ன விதம் நிஜமாவே ரொம்ப அருமையா இருந்தது. அது எல்லாருக்குமே ஒரு படிக்க தூண்டுற அளவுக்கு ரொம்ப அருமையா கதைகளை எடுத்து சொன்னீங்க. நன்றி அதற்கும். இந்த நிகழ்வை ஒருங்கிணைச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. மேடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும், இந்த கதைகளை எழுதணும் அப்படிங்கிற நோக்கம் என்ன, இதை படிப்பதற்கான பின்புலம் என்ன, ஒரு 2 நிமிடம் மட்டும் பேசினா நல்லா இருக்கும். கண்டிப்பா. நாங்க ட்விட்டர் வலைத்தளத்துல ஒரு 3.5 வருஷமா 4 பெண்கள் ஒன்றிணைந்து ஒரு முச்சந்து மன்றம் அப்படின்ற ஒரு வாசிப்பு குழு ஒண்ணு நடத்திட்டு இருந்தோம். அது திங்கள் முதல் வெள்ளி வரை நம்ம ஒரு புத்தகம் எடுத்து அதை படிச்சு அதுல இருக்கிற கருத்துக்களை விவாதிப்போம். அதுதான் வந்து 3.5 வருஷம் நாங்க செஞ்சுட்டு இருந்தது. அப்போ நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்க கிட்டத்தட்ட 125 புத்தகங்களுக்கு மேல படிச்சிருந்தோம். நிறைய புத்தகங்கள் படிக்க எங்களுக்கு தோணுன விஷயம், நமக்கு இன்னும் நிறைய கதைகள் சொல்றதுக்கு இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும், இந்த சமூகத்துல அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளையும்
அவங்க வாழ்க்கையையும் அவங்க கண்ணோட்டத்துல இருந்து சொல்ற கதைகள் நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லையோ அப்படின்ற ஒரு குறை எங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்போ யாராவது எழுதுவாங்க படிக்கலாம் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தா என்னைக்கு எழுதி நம்ம படிக்கிறது? ஸோ நம்மளே எழுதலாம், நமக்கு தோன்ற நம்ம சொல்லணும்னு நினைக்கிற கதைகளை நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காகத்தான் இத எழுதுறதுக்கு நாங்க முயற்சி பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த புத்தகம் அப்படின்றது ஒரு குழுவா பெண்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எழுதணும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கம். ஏன்னா இதுல கதைகள் எப்படி இருக்கு, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அதெல்லாம் கணக்குல எடுத்துக்காம ஒரு குழுவா நம்ம இயங்குறோம். பெண்கள் ஒன்றிணைந்து செயல்படுறதே இங்க கஷ்டம் அப்படின்னு இந்த சமூகத்துல ஒரு பார்வை இருக்கு. பெண்கள் ஒன்னா சேர்ந்து இயங்க முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அது அப்சல்யூட்லி தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிற மாதிரியும், குழுவா இணைந்து செயல்படுற 4 பெண்கள் ஒன்னா அதே ஒற்றுமையோட ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்காக இந்த புத்தகமா எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல 16 கதைகளும் நாங்க வெவ்வேறு தருணங்கள்ல எங்களுக்கு தோணுன சில விஷயங்களை கதையா டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய கதைகள் சொல்றதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் கூட இந்த புத்தகம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தோணுச்சு. இதுதான் சுருக்கமா இந்த புத்தகம் எடுத்துட்டு வந்ததுக்கான ரீசன். நம்ம கேட்கணும்னு நினைச்ச கதைகளை நம்மளே எழுதுறோம். நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்பாக. ஏன்னா எழுத்தும் இயக்கமுமாக, ஏன்னா இரண்டையும் அதனுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை மிக அழகாக எடுத்துரைத்தீங்க. நாகஜோதி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. குணசீலன் சார் பேசணுமா? மலேசியால இருந்து குணசீலன். இல்ல, உண்மையிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி 4 தோழிகளுடைய கதை, ஒவ்வொரு கதையும் அவர் சொன்னாலும் அது இந்த 16 கதைகள்ல எல்லாமே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி இருந்தது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நல்ல ஒரு அருமையான, அதாவது சமூக வலைதளங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா எதுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறத இந்த 4 தோழிகள் நிரூபிச்சிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுகள். நல்ல கதைகள், நல்ல கதை சொல்லிக்கும் ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும். ரொம்ப யதார்த்தமா, அதிக மிகை இல்லாம அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கதையில கதையிலும் யதார்த்தம், அவலம், அறச்சீற்றம், அடக்குமுறை சார்ந்த எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. உண்மையிலே பாராட்டுகள். ரொம்ப நன்றி. நன்றிங்க. அருமையா இருந்தது சார். அசோக் சார் ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம சந்திச்சிருக்கோம் ஏற்கனவே. என்ன சந்தோஷமா இருந்தது. இந்த அவள் இவள் உவல் அதுக்கு என்ன அர்த்தம் ஏதாவது தெரியும் சார்? அழகா அதுலயே கொடுத்துருக்காங்க. தமிழ் படியும் அதுல இருக்கு. அவள்னா நம்ம சொல்ற அர்த்தவங்க, இவள் தெரியும். உவல்ங்கிறது நம்ம முன்னாடி இருப்பாங்க, அவங்கதான். இப்போ ஆதன் யாழினி இருந்தாங்க இல்லையா? ஆமா, அதுதான். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் யாழினி தான் உவள். சரி, தேங்க்யூ. காதலியா பார்க்க முடிஞ்சது, ஆனா மனைவியா அவனால ஏத்துக்க முடியல இல்லையா? இதுதான் அந்த உவல் அப்படிங்கிறதுக்கான. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி. சந்திப்போம். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி.